அதாவது நம்ம பசியில இருக்கிறவங்க இந்த ஆடு மாடுகளுக்கு எதுவும் நம்ம கொடுக்க மாட்டோம். இந்த பழத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு தானமெல்லாம் கொடுக்க மாட்டோம். இந்த நெருப்புல யாக குண்டத்துல இருக்கிற எல்லா பாய்த்தையும் அந்த கொட்டி நாசம் பண்ணி அதை அப்படியே ஒரு ஒரு வழியா ஆக்குமே தவிர அங்க இருக்கிற ஆடு மாடுகளுக்கு இல்ல மக்களுக்கு ரோட்ல ஒரு 3 கட்டப்பையில வச்சுன்னு போற வரவங்களுக்கு கொடுத்தா சந்தோஷப்பட்டு வாங்கின்னு போவாங்க, சாப்பிடுவாங்க. அது எத்தாந்து மொத்தமா நெருப்புல கொட்டி நாசம் பண்ணி எதுக்கு? கடவுளுன்ற பேர்ல இதெல்லாம் தான் பண்ணுவானுங்க. இததான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஏன்னா கடவுளுக்கு வேலை கிடையாது, சொல்லிட்டு போயிட்டாரு. என் பேர்ல யாகம் வாழ்த்துங்க, இந்த பாயத்தெல்லாம் தூக்கி அது போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. ஆனா ஒருத்த மனுஷாளுங்களுக்கும் மாட்டுக்கும் போட்டுறாதீங்க. போட்டீங்கன்னா அது தெய்வ கூட்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லிட்டாரு. அதனால எத்தாந்து நெருப்புல போட்டுறானுங்க அவனுங்க.